பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, மே மாத பலன்கள். இதில் நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், அதனால் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். புத பகவான் நீச்சமாக இருந்தார், ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார். சுக்கிரனோடு இருந்ததுனால அவர் 7ஆம் தேதி மேச வீட்டுக்கு வர்றார். வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார், கடைசியாக தான் நகருவார். அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன். சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார். அது உச்ச வீடுன்னு சொல்கிறது. அதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு. இப்போ அவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார். ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு 10ல் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதான் குரு பயிற்சிங்கிறது. இவ்வளோ காலம் எங்கே இருந்தார்? ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது 14ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு போய் அவர் 1 வருஷ காலம் அங்கே தான் இருப்பார். இடையில அதிசாரம் வாங்கி கடை வீட்டுக்கு போவார். அதெல்லாம் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன். செவ்வாய் பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு, நீச்சமாக இருக்கார். கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் 18ஆம் தேதி பயிற்சி. ராகு கேது பயிற்சி இந்த மாதம் 18ஆம் தேதி. இது வரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு. கன்னி வீட்டில் இருந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார். அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். முக்கியமாக இந்த மாதத்தில் 2 பயிற்சி. அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற, நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக, உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிடர் டிஎஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், வழி வந்துடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராகு கேது பயிற்சின்னு ஒரு 2 நாளில் வந்துடும், பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ தான் முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை ஜாதகம் பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க. இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு. இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும், நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம், ஒளி கொடுக்கறது, வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். குடும்பத்துக்காக கடன் படுறது யாருன்னா அந்த கன்னி ராசிக்காரங்க தான். கடைசியில் கெட்ட பேர் வாங்குறதும் கன்னி ராசிக்காரங்க தான். ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு பிஸ்னஸ் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னி ராசிக்காரங்களே பொதுவாக பழகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நல்ல டைப்பாக இருப்பாங்க. சரி, ஏன்னா அது புதனுடைய வீடு, எல்லாரோடையும் ஒத்து போவாங்க. வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்கன்னு பார்க்காம, படித்தவங்க படிக்காதவங்கன்னு பார்க்காம எல்லாரோடையும் ஒத்து போகிற ராசி எதுனா கன்னி ராசி. ரைட். அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த காவல் தெய்வம் குலதெய்வமாக வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயனார், கருப்பர், முனீஸ்வரன், மதுரை வீரன், பாண்டி முனி, பொற்பனை கோட்டை முனி, இப்படி அந்த எல்லை தெய்வங்கள் அவங்களுக்கு குலதெய்வமாக வரும். அது ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஏன்னா அந்த தெய்வம் நின்று பேசும், வழிகாட்டும் உங்களுக்கு. சரி, இந்த கன்னி ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கண்டச்சனி நடக்குதே சார், 10ல் குரு வந்துட்டாரே சார் அப்படின்னு. பொதுவாக கண்டச்சனி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது.
ஆனால் இந்த சனி உங்களை பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குலதெய்வம். இப்போ தான் சொன்னேன், பூர்வீகம், தாய்மாமன் சீரு, அதிர்ஷ்டம், குழந்தைங்க, பதவி எல்லாம் சொல்கிறது யார்? சனி பகவான். அப்போ அவர் எங்கே இருக்கார்? சப்தமமாக 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால பெரிய பாதிப்பு இல்லை. கண்டச்சனிங்கிறது உண்மைதான். ஒரு சிறிய மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கணும், ட்ராவலில் கவனமாக இருக்கணும். விஷயம் அவ்வளோதான். அதுவும் கூட சுக்கிரன் அங்கே இருக்கார். உங்களுக்கு சுக்கிரன் யார்? 2ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, நல்லவர், யோகாதிபதி, அப்படி வச்சுங்க, பாக்கியாதிபதி. அவர் உச்சமாக இருந்து சனியோட இணைகிறாரு. அப்போது சனியினுடைய பாதிப்பு ஏதாவது இருந்தால் கூட குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு சுபர் சேர்றாரா இல்லையா, அந்த வீடும் ஒரு சுபரோட வீடு. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரு 10ல் இருக்காருன்னு கவலைப்படுறீங்க. உண்மைதான். பொதுவாக சொல்லுவாங்க குரு 10க்கு வந்தால் பதவி பறி போகும்னு. எல்லாருக்கும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பதவியும் போகாது, ஒன்றும் போகாது. என்ன நடக்கும்? வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு இடத்த மாற்றி போடுவாங்க, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே இன்னொரு சேர் ரூமை மாற்றி போடுவாங்க. இல்லைன்னா அவங்க பிரான்ச் எங்கே இருக்கோ அது கம்பெனியில் ஒரு இடத்த மாற்றி போடுவாங்க. அலுவலகங்களாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் வரும். இதுதான் நடக்குமே தவிர வேலை பறி போகாது. அப்படி யாராவது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லாமல் இருக்கும். அது என்ன ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா போன வாரம் எனக்கு ஒருத்தர் கேட்டார், சார் 10க்கு வருது, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னாரு. அப்புறம் பார்த்து சொன்னோம், உனக்கெல்லாம் ஒன்றும் வராதியா, இடமாட்டம்லாம் வராது, தைரியம் வரும்னு சொன்னோம். ரைட். அடுத்து இந்த குரு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து எங்கே பார்க்குறாரு? அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நம்ம பேச்சு ஜோதிட விதி என்ன சொல்லுது? குருவின் பார்வை புனிதம், குரு பார்க்க கோடி புண்மை. இது உண்மையா? உண்மை. எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம்னா பணம் வரப்போகுது. அவரே யார்? குரு தனகாரன்னு சொல்கிறது, பெரும் தொகைக்கு அதிபதின்னு சொல்கிறது, பெரும் பதவிகளுக்கு அதிபதின்னு சொல்கிறாரு. அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பணம் வரும். பணத்துக்கு பஞ்சம் இல்லை. குரு இங்கே இருக்கிற வரைக்கும் 1 வருஷத்துக்கு இருப்பார். அதனால் பணத்துக்கு கவலை இல்லை. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரியோ, நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரியோ பணம் வரும். 2ஆம் இடத்தை பார்க்குறோம்னா, 2ஆம் இடம்னா புது வரவு, உறவு. அப்போ ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு. 4ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. நல்ல வீடு கட்டலாம். வீடு ஏற்கனவே கட்டிட்டேன் சார் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 4ஆம் இடம்னா வண்டி வாங்கணும், வண்டி மாற்றணும், வண்டி வாங்கணுமா வாங்கிக்கலாம். 4ஆம் இடம்னா உங்கள் மனசு. குரு பார்க்குறாரு, பணமும் வரப்போகுது, மனசு நல்லா இருக்கும். 4ஆம் இடம்னா வயல், பிளாட்டு, நிலம், எதை வேணாலும் சொல்லலாம். அதை குரு பார்க்குறாரு. வயலில் விளைச்சல் நல்லாயிருக்கும். நீங்கள் புதுசாக வயலும் வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல 3க்குடைய செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் யோகத்தில் பணம் வரும். அல்லது செவ்வாய்னா பூமி, வீடு, அதனால பணம் வரும். செவ்வாய்னா அரசியல், அரசாங்கம், அதனால பணம் வரும். அதனால பதவி உயர்வு உண்டு, பதவி உண்டு. செவ்வாய்னா சிவில் இன்ஜினியர், ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் சொல்கிறது, அதனாலையும் யோகம் உண்டு. அடுத்து இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல வேலை கிடைக்கும். முதல்ல 6ல் ராகு வந்துட்டார், அற்புதம். அதோட பெரிய சூப்பர். நல்ல ஜாப் கிடைக்கும். ராகு 6ல் இருந்து குரு பார்க்கும்போது வெளி மாவட்டங்களுக்கு போய் வருமானம் பார்க்கலாம், இல்லை வெளி மாநிலங்களுக்கு போகலாம், இல்லை வெளிநாடுகளுக்கு போகலாம். எந்த தங்கு தடையும் கிடையாது. சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் அழகாக இருப்பீங்க, அதில் எந்த குறையும் இல்லை. உங்கள் ராசி 8ஆம் இடத்துலையும் 9லையும் இருக்காரு. அப்போ 8ல் இருக்கிறது பொதுவாக புதன் 8ல் இருக்கலாம், ராசிநாதன் வந்து இருக்கக்கூடாது, அவரும் மாறிடுவார். ஆக மாறி சூரியனோட சேரும்போது புத ஆதித்ய யோகம் கிடைக்குது. ஆக பாதிப்புகள் இல்லை. 12ல் கேது இருக்கும்போது நிறைய ஆன்மீக பயணங்கள், டூர் போவீங்க, சிறப்பு தான். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பொழுதுபோக்க சொல்கிறது, கலைப்பணிகளை சொல்கிறது, பூங்கா சொல்கிறது. ஆக நிறைய டூர் போகிறீங்க. இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, பணம் வரும். கல்வி கற்கிற மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அரசாங்கத்தினால ஆதரவு உண்டு. நீங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள், 2 வீலரில் போகிறது கவனமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓ நமச்சிவாய.